நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தம்பி நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கல தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நாம் கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானத்தின்படி ஒவ்வொரு நாளும் 24 hours a day புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை வாசித்து அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கொண்டு வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நாம் கலந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்கிற பக்கம் ஜனவரி 6. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. எனது மனதை தொடர்ந்து தெளிவுடன் வைத்துக் கொள்வது ஒன்றுதான் இன்று என் வாழ்வில் எனக்கு மிகவும் முக்கியமானது. மது அருந்துவதில் இருந்து விலகி வாழ வேண்டும் என்று தீர்மானித்தது நான் என் வாழ்வில் நான் எடுத்த தீர்மானங்கள் அனைத்திலும் முக்கியமானது. என் தெளிவான வாழ்க்கை முழுமையுமே இந்த தீர்மானத்தின் அடித்தளத்தில்தான் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. நான் மனத்தெளிவுடன் வாழ்வதை விட முக்கியமானது இவ்வுலகில் எனக்கு வேறு எதுவும் இல்லை. இன்று நான் எனதெனக் கொண்டிருக்கும் அனைத்துமே நான் மனத்தெளிவுடன் இன்று வாழ்வதை சார்ந்து மட்டுமே என்னிடம் இருக்கும். இந்த உண்மையை ஒரு கணம் மறந்தால் கூட தெளிவான வாழ்க்கை வாழ்வது எனக்கு சாத்தியப்படாமல் போய்விடுமா? இன்றைக்கான தியானம். இன்று என்னை நானே நல்வழியில் ஒழுக்கப்படுத்திக் கொள்வேன். இன்று ஒழுக்கத்தை என் வாழ்வில் கொண்டு வர ஆரம்பிப்பேன். பயனற்ற எல்லா சிந்தனைகளையும் விலக்குவேன். மது அருந்துவது இருந்து விலகி வாழும் வாழ்வே நான் பயனுள்ள வாழ்வு வாழ்வதற்கான அடித்தளம் என்பதை நான் அறிவேன். மனத்தெளிவுடன் வாழ்வதற்கு செய்யும் அனைத்து பயிற்சிகளையும் நான் வரவேற்பேன். ஏனெனில் இந்த பயிற்சிகளின்றி இறைவனால் கூட அவரது ஆற்றலை எனக்கு தர முடியாது. சரியான வழியில் பயன்படுத்தப்படும் பொழுது இறைவனது ஆற்றல் அபரிமிதமானது என்பதை நான் இன்று உறுதியாக ஒப்புக்கொள்கின்றேன். இன்றைக்கான பிரார்த்தனை. எனக்கு தேவையான அனைத்து வகையான ஒழுக்கங்களையும் நான் எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்வதற்காக இறைவனை அன்புடன் வேண்டுகின்றேன். இறைவனுடைய பேராற்றலை பெற்றுக்கொள்ள ஏற்புடையவனாக நான் இருக்க வேண்டுமென இறைவனை பணிவுடன் வேண்டுகின்றேன். இந்த பகுதியை படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுது. அந்த காலத்தில் திருவிளையாடல் சினிமா படம் பார்க்குறப்போ ஒரு வசனம் வரும். நக்கீரரை பார்த்து சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்பாரு. என் பாடல் குற்றம் என்று சொல்கின்றீரே நக்கீரரே, என்ன குற்றம் கண்டீர், சொல்லிலா பொருளிலா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. உடனே அதற்கு நக்கீரர் பதில் சொல்லுவாரு, சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம் உள்ளது, பொருள் குற்றம் மன்னிக்க முடியாதது அப்படின்னு அவரு சொல்லுவார். எனக்கு ஓரளவு ஆங்கிலம் தெரியும் தான். நான் சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் தான். ஆனாலும் சில வார்த்தைகளை நான் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை இந்த சொப்ரைட்டி அப்படின்ற வார்த்தை. இந்த சொப்ரைட்டி அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியவே இல்லை. சொப்ரைட்டி அப்படின்ற சொல்லுக்கு தவறான ஒரு அர்த்தத்தை கொண்டால் என் வாழ்க்கையில் மிகுந்த நாட்கள் பயனுள்ள வகையில் வாழ்கிறத விரயம் செய்து வாழ்ந்து விட்டதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போதான் அந்த வசனத்தோடைய முக்கியத்துவம் தெரியுது. சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம், பொருளில் தான் குற்றம் இருக்கிறது. ஸோ ஒரு சொல்லுக்கு பொருள் எடுத்துக்கொள்றதுல குற்றம் வந்துருச்சு தானா ரொம்ப மோசமான விளைவுகள் அது உண்டாக்கும் அப்படின்னு. இந்த சொப்ரைட்டி அப்படின்ற அந்த சொல்லுக்கு எந்த ஒரு ஆட்சி சொல் அகராதியை எடுத்து பார்த்தாலும் அந்த சொல்லுக்கு உடல் அளவிலான நிதானம், உடல் அளவில் மது அருந்தாமல் மது போதை இல்லாமல் நிதானமாக இருப்பது சொப்ரைட்டி அப்படின்னு தான்
அர்த்தம் போட்டிருக்காங்க. அப்போ இந்த அர்த்தத்தை தான் நானும் ஆரம்ப காலகட்டத்தில் சொப்ரேட்டி அப்படின்னா உடல் அளவில் போதை இல்லாமல் இருக்கிறது தான் சொப்ரேட்டி அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் சொப்ரேட்டி அப்படின்ற சொல் ஏஏ தோழமையில் எந்த அர்த்தத்தில் கூறப்படுகின்றது அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. குடிநோய் என்பது ஒரு பிசிக்கல் அலர்ஜி, உடல் அளவில் உள்ள ஒரு ஒவ்வாமை, ஃபினாமினா ஆஃப் பிசிக்கல் கிரேவிங், மது அருந்த வேண்டும் என்ற உடல் அளவிலான ஏக்கம் மட்டுமல்ல, குடிநோய் உடல் அளவிலான நோயாக மாறி இருக்கிறது. உடல் அளவில் போதை இல்லாமல் குடிக்காமல் நிதானமாக இருப்பது அதற்கு நிவாரணமாக அமையும். அது வெறும் உடலை மட்டும் பாதிக்கிற நோயாக இருந்தால் உடல் அளவில் குடிக்காம இருக்கிறதுனால மட்டுமே நாம் குடிநோயிலிருந்து குணமடைஞ்சிட முடியும். ஆனால் குடிநோய் உடல் ஒவ்வாமையுடன் இணைந்த ஒரு வகையான அதிதீவிர மனவெறி, மென்டல் அப்சஷனையும் நமக்குள்ளார கொண்டு வருது. குடிக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்குள்ளார வந்துட்டாலே அந்த சிந்தனை ஒரு தீவிர மன எழுச்சியாக, அதுக்கப்புறம் அதிதீவிர மன எழுச்சியாக மாறி, அதிதீவிர மன கிளர்ச்சியாக மாறி, ஒரு அதிதீவிர மன வெறியாக குடிச்சே தீரணும் அப்படின்ற லெவல்ல அது ஒரு மென்டல் அப்சஷனாக நம்மளுக்குள்ளார மாறிடுது. எனவே குடிக்காம இருக்கும்போது கூட ஒரு குடிநோயாளியாக நான் மன தெளிவின்றி குடிப்பதை பற்றியே சதா சர்வ காலமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். குடிக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை போகவே போகாது. எனவே வெறுமன உடல் அளவிலே குடிக்காமல் இருப்பது சொப்ரேட்டி என்ற பொருளை ஏஏ தோழமை சொல்லலை. உடல் அளவில் குடிக்கவில்லை என்றால், மோசம் செய்யும் முதல் குடி என் உடலுக்குள் செல்லவில்லை என்றால் அலர்ஜி, உடல் ஒவ்வாமை தூண்டப்படாது தானே. ஆனாலும் உடல் ஒவ்வாமை தூண்டப்படாத நிலையிலும், அலர்ஜி ட்ரிகர் ஆகாத நிலையிலையும் கூட ஒரு குடிநோயாளியாகிய நான் என் குணக்கோளாறுகளால் உந்தப்பட்டு சதா சர்வ காலமும் ஒரு வகையான மனவெறியோட குடிப்பதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அந்த அதிதீவிர மனவெறி, மென்டல் அப்சஷன், அதுவும் என்னுடைய நோயோடைய இன்னொரு பாகம். ஒரு வகை மனவெறியோட குழப்பத்தோட இருப்பது தான் என்னுடைய நோய். இந்த மனக்குழப்பத்திலிருந்து மன தெளிவை வந்தடைவதுதான் குடிநோயிலிருந்து என்னை குணம் அடைய வைக்கும். என்னை விட உயர்ந்த ஒரு சக்தியின் இருத்தலை கொஞ்சமும் சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்வது மட்டுமே இந்த மன தெளிவை எனக்கு மீட்டு தரும் என்ற நம்பிக்கையை மீண்டும் வந்தடைவது தான் குணமடைதல் அப்படின்னு ஏஏ தோழமை சொல்லுது. ஸோ உடல் அளவிலான நிதானத்துடன் இணைந்த மன தெளிவு நிலையே சொப்ரேட்டி அப்படின்னு ஏஏ தோழமையில நாம பொருள் கொள்றோம். இந்த தெளிவுத்தன்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதுவே என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அப்படின்ற சிந்தனையோட இன்றைய சிந்தனையின் பகுதி ஆரம்பமாகிறது. கீப்பிங் சோபர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை லைஃப். கீப்பிங் சோபர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை லைஃப். உடல் அளவிலான நிதானத்துடன் இணைந்த மனத்தெளிவு நிலையை சோபரேட்டி அப்படின்னு பொருள் கொண்டால், இந்த தெளிவுத்தன்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது அப்படின்ற சிந்தனையோடு தான் இன்றைய பகுதி ஆரம்பமே ஆகுது. கீப்பிங் சோபர் அப்படின்ற வார்த்தைகளுக்கு என் மனதை தொடர்ந்து தெளிவுடன் வைத்துக் கொள்தல் அப்படின்னு நான் பொருள் கொள்ள வேண்டும். இன்றைக்கு மது குடிக்கல அப்படின்ற நிலைய, உடல் அளவுல போதை இல்லை அப்படின்ற நிலைய சோபர், நான் என்னுடைய சோபரிட்டி தக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது சரியான சிந்தனையாக அமையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடல் அளவில் மது போதையின்றி நிதானமாக இருக்கிறேன் தான். இருப்பினும் நான் என் உள்ளத்துக்குள்ளார உணர்வுகள் தடுமாறி குடிக்க வேண்டும் என்ற சிந்தனையை உள்ளத்துக்குள்ளார வரவிட்ட பின் அந்த குடி வெறியோடு குடிக்காம நான் இருக்கும் தருணங்களை நான் சோபராக இருக்கும் தருணங்கள் அப்படின்னு கருத முடியுமா? சத்தியமா கருத முடியாது தானே. குடிக்கல, ஆனா உள்ளுக்குள்ளார உணர்ச்சி தடுமாற்றங்களாலும் உணர்ச்சி கொந்தளிப்புகளாலும் குடிக்கணும் அப்படின்னு குடி வெறியோடையே சிந்திச்சிட்டு இருக்கிறேன். ஒரு மென்டல் அப்சஷனோடயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் நான் குடிக்கல. உடல் அளவுல போதை இல்லை. அப்போ உடல் அளவுல போதை இல்லாம மனதளவுல
குடிக்கணும் அப்படின்ற வெறியோட இருக்கிற நிலைய சோபர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாது. ஸோ அப்படி மனவெறி இல்லாத, உடல் அளவுல போதை இல்லாம மனதளவுலையும் குடிக்கணுன்ற வெறி இல்லாம இருக்கிற நிலையத்தான் சோபர்னு சொல்றோம். அந்த நிலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது என்னுடைய வாழ்க்கையில, குடிநோயாளியாகி என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்றது இப்ப எனக்கு புரியுது. சொப்ரேட்டி என்றால் மனதளவில் தெளிவான சிந்தனை, முரண்பாடற்ற பேச்சு, நிதானமான நடத்தை ஆகிய 3ம் இணைந்தது அப்படின்னு நான் பொருள் எடுத்துக்கிறேன். சிந்தனை, சொல், செயல் ஆகிய 3ம் தெளிவுடன் இருப்பதுதான் சொப்ரேட்டி, மன தெளிவு. வெறுமனே உடல் அளவுல மட்டும் போதை இல்லாம நிதானமாக இருக்கிறது சொப்ரேட்டியாக கருதப்பட முடியாது. கண்டிப்பாக முடியாது. சொப்ரேட்டி என்றால் மனதளவுல தெளிவான சிந்தனை, முரண்பாடற்ற பேச்சு, நிதானமான நடத்தை, அது ஆகிய 3ம் இணைந்த நிலையத்தான் சொப்ரேட்டி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு புரிஞ்சு கொள்றேன். இந்த மன தெளிவை தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொள்வதுதான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்பதுதான் இன்றைய சிந்தனை. அப்ப நான் நம்பிக்கையை வந்து அடைந்தால் அன்றி, அதாவது என்னாலையும் உடல் அளவுல நிதானமாக இருக்க முடியும், பேச்சளவுல முரண்பாடு இல்லாம பேச முடியும், மனதளவுல தெளிவாக சிந்திக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அடைந்தாலன்றி மன தெளிவு நிலையை நான் தக்க வச்சுக்க முடியாது. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தின் மேலும் உறுதியான நம்பிக்கையை வந்து அடையும் வரை எனது தெளிவுத்தன்மையை தொடர்ந்து தக்க வச்சு கொள்றதுக்கு எனக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதுதான் 2வது வரியா எழுதுறாரு. The most important decision I ever made was my decision to give up my drinking. மனசுல குடிக்கணும் அப்படின்ற வெறி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், மனம் எவ்வளவு குழம்பி போயிருந்தாலும், உணர்வுகள் எவ்வளவு தடுமாறினாலும் கொந்தளிச்சாலும், இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன், நான் ஒரு குடிநோயாளி, குடிச்சு நான் மட்டுமல்ல என்னை சுத்தி வாழ்ந்த என் சக மனிதர்கள் எல்லாரையும் நான் சாகடிச்சிட்டு இருந்தேன், அதனால நான் இன்னைக்கு ஒரு நாள் குடிக்க மாட்டேன் அப்படின்னு என் வாழ்வை பொறுத்தவரை 14/2/1997 அன்று நான் எடுத்த உறுதியான தீர்மானம், என் வாழ்க்கையில முதன் முறையாக நான் எடுத்த ஒரு உருப்படியான தீர்மானம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு எடுக்கிற தீர்மானத்தின் உட்பொருள் என்ன? இன்னைக்கு குடிக்க மாட்டேன், ஐ வில் நாட் ட்ரிங்க் டுடே அப்படின்னு எடுத்த தீர்மானத்துடைய உட்பொருள் என்ன? இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் மன தெளிவோட வாழ்வேன் அப்படிங்கிற தீர்மானம் தானே அது. என்ன நடந்தாலும் நான் மன தெளிவோட வாழ்வேன். ஸோ இன்னைக்கு குழம்பி போய் வாழ மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் குழம்பி போய் வாழ மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மன தெளிவோட வாழ்வேன் அப்படிங்கிறது தானே குடிக்க மாட்டேன் அப்படின்ற தீர்மானத்துடைய ஆழமான அர்த்தமாக இருக்க முடியும். I am convinced that my whole life depends on that decision. மன தெளிவோட வாழ்வேன் அப்படின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இயல்பாக எப்படி வர முடியும்? எல்லாத்த விட முக்கியமானது இந்த தீர்மானம் தான். இன்னைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்ற தீர்மானம் தான் இன்னைக்கு மன தெளிவோட வாழ்வேன் அப்படின்ற தீர்மானம். வேற இல்லை, ரெண்டுமே ஒரே தான். ஸோ உடல் அளவுல குடிக்காம இருக்கிறது, மனதளவுல குடிக்க கூடாது அப்படின்ற வெறி பிடிச்ச சிந்தனை இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுதான். I am convinced that my whole life depends on that decision. Nothing in this world is as important to me as my sobriety. Nothing in this world is as important to me as my own sobriety. சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது, மன தெளிவு இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு சொல்றப்ப உயிரோடு இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. வாழ முடியாதுன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. உயிரோடு இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. உயிரோட நல்ல சந்தோஷமா நிம்மதியா நிறைவா வாழ்றது தானே வாழ்றது. ஸோ நிம்மதியா நிறைவா ஆனந்தமா உள்ள சமநிலையோட வாழ முடியாது. எப்ப மன தெளிவோட இல்லைன்னா வாழ முடியாது. குழப்பத்தோட இருந்தா உயிரோடு இருக்கலாம், ஆனா
நிம்மதியா நிறைவா சந்தோஷமா ஆனந்தமாக வாழ முடியாது. நிம்மதியா நிறைவா சந்தோஷமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னா அதற்கு மனத்தெளிவு அவசியம் தேவை. அவசியம் தேவை. எவ்ரிதிங் ஐ ஹாவ், மை ஹோல் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் தட் ஒன் திங், sobriety. எவ்ரிதிங் ஐ ஹாவ், என்கிட்ட இருக்கிற எல்லாமே ஒன்னே ஒன்றை சார்ந்து மட்டும்தான் இருக்குது. என்னுடைய மனத்தெளிவு அது சார்ந்து தான் இருக்குது. மனத்தெளிவு நம்பிக்கையுடைய விளைவு. மனத்தெளிவு இஸ் த டைரக்ட் ரிசல்ட் ஆஃப் மை ட்ரஸ்ட். மனத்தெளிவு என்னுடைய ட்ரஸ்டுடைய நேரடி விளைவு. கேன் ஐ அஃபோர்ட் டு எவர் டு ஃபர்கெட் திஸ் ஈவன் ஃபார் அ மினிட்? ஒரு நிமிஷமாச்சு நான் இதை மறக்கிறதற்கு முடியுமா? முடியுமா? ஸோ நான் ஆரம்பத்தில் தோழமையில் எதுக்கு வர்றேன்னு யாராச்சும் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? குடியை விடுறதுக்கு வர்றேன், குடிக்காம இருக்க இங்க வர்றேன் அப்படின்னு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு ஏக்கு வர்ற? குடிக்காம இருக்க வர்றேன், குடிக்காம இருக்க வர்றேன். இப்ப இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமாகவும் நான் யாரு கேட்டாலும் இங்க எதுக்கு வர்ற? 29 வருஷமா குடிக்காம இருக்கிறதுக்கு தான் இங்க வந்துட்டு இருக்கியா அப்படின்னு பதில் சொன்னா அது சரியான பதிலாக இருக்குமா? ஆரம்பத்துல நான் சொன்னேன், ரைட்டு தான், எதுக்கு இங்க ஏக்கு வர்ற? குடி பிரச்சனையா? குடியை நிறுத்தணுமா? வா ஏக்கு வா, சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆரம்பத்துல ஒரு 90 நாள் அது சரிதான், இல்லைன்னு சொல்லல. இப்ப இவ்வளவு வருஷ காலம் கடந்து போனதுக்கு அப்புறமா யாராச்சும் இன்னும் எதுக்கு மீட்டிங் வர்றேன்னு கேட்டா நான் குடிக்கிறது நிறுத்துறதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பதில் சரியான பதிலாக இருக்குமா? எதுக்கு ஏக்கு வர்றேன், குடிக்காம இருக்க வர்றேன் அப்படின்ற பதில் தான் எல்லாருக்கிட்ட இருந்தும் பொதுவாக வெளியே வருது. ஆனா ஆழமாக சிந்தித்து பார்த்தா குடிக்காம இருக்கிறது, மனத்தெளிவோட வாழ்றது ஆகிய ரெண்டுக்கும் இடையில மலைக்கும் மடுவும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது புரிய வரும். நான் இங்க குடிக்காம இருக்கிறதுக்கு வரல, மனத்தெளிவோட வாழ்றதுக்காக வர்றேன் அப்படின்ற பதில புரிஞ்சு கொண்டுட்டேன்னா என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். என்னோட மனக்குழப்பம், உணர்வு தடுமாற்றம், குணக்கோளாறுகள் ஆகியனதான் நான் குடிநோயாளியாக ஆகிறதுக்கு அடிப்படை காரணம். எதுக்கு நான் குடிநோயாளியான? என்னுடைய உள்ளத்துக்குள்ளார குழப்பம், இமோஷனல் டர்மாயில், உணர்வு தடுமாற்றம், உணர்ச்சி கொந்தளிப்பு, என்னுடைய டிஃபெக்ஷன் கேரக்டர், இதெல்லாம் தான் என்னுடைய குடிநோய்க்கு காரணம். நான் குடிநோயாளி ஆனதுக்கு அதுதான் காரணம். அப்படின்னா வெறுமனை குடிக்காம இருக்கிறது குடிநோய்க்கு தீர்வாக எப்படியாக அமைய முடியும்? மனத்தெளிவுடன் வாழ்வது, லிவிங் சோபர், அது மட்டும்தான் குடிநோய்க்கு ஒரே ஒரு நிரந்தரமான தீர்வாக அமைய முடியும். குடிக்காம இருக்கிறது மனத்தெளிவுடனான வாழ்க்கை வாழ்வதற்கான முதல் படி, ஆரம்பம் மட்டும்தான். வெறுமனை குடிக்காம இருந்துட்டா மட்டும் நான் மனத்தெளிவோட வாழ்ந்துட்டேன்னு ஆகிடாது. குடிக்காம இருந்தா மட்டும் போதும். மனத்தெளிவோட வாழ வேண்டிய தேவை என்ன இருக்கு? சொல்ல போனா கொஞ்சம் மனத்தெளிவு இல்லாம வாழ்ந்தா தானே வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். கொஞ்சம் பைத்தியக்காரத்தன மாதிரி இருந்தா தானே வாழ்க்கை நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு என்னுடைய சராசரி மனித மூளை அப்படிதான் சிந்திக்கிறது. குடிக்காம இருந்தா மட்டும் போதும், மனத்தெளிவோட வாழ வேண்டிய தேவை என் வாழ்க்கையில எனக்கு இல்லை அப்படின்னு நான் கேட்டா அதுக்கு பில்டபிள்யூ சொல்ற பதில், நான் சிந்திக்க மறுக்கின்றேன் அப்படின்னு பொருள் சொல்றாரு. ஸோ இன்றைய சிந்தனை, மனத்தெளிவோட வாழத்தான் நான் தோழமைக்கு தொடர்ந்து வர்றேன் அப்படின்ற உண்மையை ஒரு பணம் கூட மறுக்க கூடாது. ஒரே ஒரு மொமெண்ட் கூட நான் மறுக்க கூடாது. நான் குடிக்காம இருக்க மட்டும்தான் வர்றேன், மனத்தெளிவோட வாழ வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்க வர்ற அர்த்தத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்றைய சிந்தனையில சொல்லுது. மனத்தெளிவோட வாழத்தான் நான் தோழமைக்கு தொடர்ந்து வர்றேன் அப்படின்ற உண்மையை ஒரு மொமெண்ட் கூட, ஒரு கணம் கூட நான் மறக்கவே கூடாது. ஸோ நான் என்ன நிலைமையில இருக்கேன், இன்னமும் அதே மாதிரி இல்லை, நான் வெறுமனை குடிக்காம இருக்க மட்டும்தான் வர்றேன், மனத்தெளிவோட வாழ்றதுக்கெல்லாம் வரல அப்படின்னு இன்னமும் நினைச்சிட்டு இருக்கேனா? இன்னைக்கு சிந்தனையை அதை எடுத்துட்டு அதை தொடர்ந்து இன்றைக்கு தியானம், நான் என்ன நிலையை அடைய முடியும் அப்படின்ற தியானத்தையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தியானத்துல என்னாலையும் மனத்தெளிவோட நிச்சயமாக வாழ முடியும். என்னாலே மனத்தெளிவோடு நிச்சயமாக வாழ முடியும்.
மன தெளிவோட வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக இன்னைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் நான் குடிக்காம இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம வாழ்ந்தா என்னாலே நிச்சயமாக மன தெளிவோட சிந்திக்க முடியும், முரண்பாடு இல்லாம பேச முடியும், நிதானமாக செயல்பட முடியும். ஃபார் தட் ஐ வில் டிசிப்ளின் மை செல்ஃப். ஐ வில் டூ திஸ் டிசிப்ளினிங் நவ். இது இன்றைய தியானமாக அமைகின்றது. ஐ வில் டிசிப்ளின் மை செல்ஃப். ஐ வில் டூ திஸ் டிசிப்ளினிங் நவ். டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தை டிசைபிள் பிளஸ் இன் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக என்னுடைய குருஜி அடிக்கடி சொல்லுவாரு. டிசைபிள்னா யாரு? ஒரு குருவின் கீழ் கல்வி கற்பவன், ஒரு சீடன், அவனுக்கு பேரு டிசைபிள். ஒரு சீடன், ஒரு சிஷ்யன், ஒரு குருவின் கீழே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவன், ஒரு ஸ்டூடெண்ட். தன் மனதின் ஆழத்தில் இருந்து வரும் இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கற்றுக்கொண்டு அதற்கு பணிந்து செயல்படுபவன் டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். டிசைபிள் பிளஸ் இன் டிசிப்ளின். இன் என்றால் தனக்குள்ளார இருந்து வரக்கூடிய தன்னுடைய மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உள்வாங்கி அதற்கு பணிந்து செயல்படுவன் தான் டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்னு அர்த்தம். நான் சுதந்திரமாக மன தெளிவோடு சிந்தித்து பேசி செயலாற்றி வாழ என் சிந்தனைகளை சீர்படுத்த வேண்டும். முரண்பட்டு மறுத்து பேசுவதை நான் நிறுத்த வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். அதற்கு எனக்கு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் இல்லை என்றால் நான் ஒரு அடிக்டாக, ஒரு செயல் அடிமையாக மட்டும்தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு வருவேன். ஸோ அழகான ஒரு கோட்டு சொல்லுவாங்க, there is a price for freedom, there is a price for sobriety. Discipline is the price I pay for my freedom. Discipline is the price I pay for my sobriety. இதுதான் இன்னைக்கான தியானம். நீ சுதந்திரமாக இருக்கணும்னா, நீ மன தெளிவோட வாழணும்னா அதுக்கு நீ ஒரு விலையை கொடுக்கணும். ஒழுக்கம் தான் நீ சுதந்திரமாகவும் மன தெளிவோடும் வாழ்றதுக்காக நீ கொடுக்கிற ஒரு விலை. ஐ வில் டர்ன் அவுட் யூஸ்லெஸ் தாட்ஸ். இதற்கு அர்த்தம் என்ன? தாட்ஸ் வெர்சஸ் திங்கிங், எண்ணம் வெர்சஸ் சிந்தனை. என் மனதில் எண்ணங்கள் வருவதை என்னால் தடுக்க முடியாது. ஆனால் அந்த எண்ணங்கள் என் தலையில குடியிருந்து கூடு கட்டி குடும்பம் நடத்துறது நிச்சயமா தடுக்க முடியும். ஐ கேனாட் ப்ரிவென்ட் பேர்ட்ஸ் ஃப்ளைங் ஓவர் மை ஹெட். கண்டிப்பா முடியாது, பறந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த பறவைகள் என் தலையில உட்கார்ந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு குடும்பம் நடத்துறத கண்டிப்பா என்னால தடுக்க முடியும். டெஃபினெட்லி தடுக்க முடியும். இதுதான் டிசிப்ளின். எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறாதவாறு கடந்து போற எண்ணங்கள் அது பாட்டு கடந்து போட்டோம். அதை குறித்து சிந்திக்கிறத என்னால கட்டுப்படுத்த முடியும். அந்த கட்டுப்பாடுக்கு பேர் தான் ஒழுக்கம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. குட்னஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் நெசசரி ஃபார் ஃபவுண்டேஷன் ஆஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். ஒழுக்கம் என்பது நான் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படை தேவையாக அமைகின்றது. ஸோ தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது. அந்த தனி மனித ஒழுக்கம், டிசிப்ளின், இதற்காகத்தான் பயிற்சி நாம் எடுத்துக்கிறோம். ஐ வெல்கம் திஸ் ட்ரைனிங். தோழமை பரிந்துரைக்கக்கூடிய இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் என்னை ஒழுக்கப்படுத்துகிறது. அந்த ஒழுக்கத்திற்கான பயிற்சியை நான் வரவேற்க வேண்டும். ஒழுக்கமாக வாழ நான் பயிற்சி செய்யாத வரையில நான் இறையருள் பேராற்றலின் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஐ பிலீவ் தட் திஸ் பவர், this almighty power, when it is used in the right way. So நன்றி சொல்லு. உனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்துருக்காருல, நன்றி சொல்லு. நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம்னா டிசிப்ளின். நல்ல ஒழுக்கம். தீய ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு ப்ரேயர் சொல்லியிருக்காங்க. ஐ ப்ரே தட் ஐ மே ஃபேஸ் அண்ட் அக்செப்ட் வாட் எவர் டிசிப்ளின் இஸ் நெசசரி. என்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு எந்தெந்த ஒழுக்கங்கள் தேவைப்படுமோ அந்தந்த ஒழுக்கங்களை எனக்கு கொடுக்குமாறு ஆண்டவா உண்மை பணிவோடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ண சொல்றாங்க. ஐ ப்ரே தட் ஐ மே பி ஃபிட் டு ரிசீவ் காட்ஸ் பவர் இன் மை லைஃப். ஒழுக்கத்தால் என் வாழ்க்கையில ஒரு மாபெரும் ஆற்றல், மாபெரும் சக்தி கிடைக்குது. அந்த சக்தி அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவா உண்மை பணிவோடு வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அழகான ஆழமான சிந்தனை. இப்போ நம்ம ஒரு சின்ன சம்மரி, ஒரு சின்ன சினாப்சிஸ் போவோம். சொல், சொப்ரைட்டி அப்படின்ற சொல்.
சோபரைட்டி அப்படின்ற சொல். இதுக்கு நம்ம டிக்ஷனரியில மீனிங் எடுத்து பார்த்தோம்னா, உடல் அளவுல மது போதை இல்லாம குடிக்காம நிதானமா இருக்கிறது மட்டும்தான் சோபரைட்டி அப்படின்னு டிக்ஷனரியில மீனிங் போட்டிருக்குது. ஆனா ஏஏ தோழமை அதுக்கு சொல்ற மீனிங் வந்து அதோட இணைந்து, அதாவது உடல் அளவுல குடிக்காம நிதானமாக இருக்கிறதோட இணைந்து மனதளவுல தெளிவோட குடிக்கணுன்ற வெறி இல்லாம இருக்கிற நிலையத்தான் சோபரைட்டி அப்படின்னு ஏஏ தோழமை சொல்றது அப்படின்னு நான் புரிஞ்சு கொள்றேன். உடல் அளவிலான நிதானத்துடன் இணைந்த மனத்தெளிவு நிலையே சோபரைட்டி என்று ஏஏ தோழமையில் பொருள் கொள்கின்றோம். இந்த தெளிவு தன்மையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தாட்டை நமக்கு கொடுக்குறாங்க. கீப்பிங் சோபர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மை லைஃப். கீப்பிங் சோபர் என்பதற்கு மனதை தொடர்ந்து தெளிவுடன் வைத்துக் கொள்தல், உடம்ப போதை இல்லாம வச்சுக்கொள்றது அப்படின்ற அந்த பொருளையும் தாண்டி இந்த சிந்தனை கொடுக்கப்படுகிறது. கீப்பிங் சோபர் என்பதற்கு என்னுடைய மனதை தொடர்ந்து தெளிவுடன் தக்க வைத்துக் கொள்தல் என்று நான் பொருள் கொள்கின்றேன். இன்று மது குடிக்கல, உடம்பு அளவுல போதை இல்லை, ஆனாலும் மனசுக்குள்ளார குடிக்கணும்னு வெறி பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் சோபரா இருக்கேன் அப்படின்னு அர்த்தமாகுமா? ஸோ நான் இன்னைக்கு குடிக்காம இருக்கணும்ன்ற தீர்மானத்தை எடுக்கிறது மன தெளிவோட வாழ்றதுக்கு எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையாக அமைகின்றது அப்படின்னு இன்னைக்கு பகுதியில சிந்தனையாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. மனசுல குடிக்கணும் அப்படின்ற வெறி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், என் மனம் எவ்வளவு குழம்பி போயிருந்தாலும், இன்னைக்கு குடிக்காம இருந்தா அந்த குழப்பம் தானாக மன தெளிவாக மாறும் அப்படின்ற நம்பிக்கைக்கு நான் வரேன். ஸோ ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் மை ஹோல் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் டெசிஷன் டு லிவ் சோபர். மன தெளிவுடன் வாழ்வேன் அப்படின்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இல்லைன்னா என்னால எப்படி வாழ முடியும்? எல்லாத்தோட முக்கியமானது இந்த சொபரைட்டி அப்படிதான் அப்படின்ற கருத்தை, nothing in this world is as important to me as my sobriety. சுவர் இல்லைன்னா சித்திரம் வரைய முடியாது, மனத்தெளிவு இல்லைன்னா வாழ முடியாதுன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஐ கேன் எக்ஸிஸ்ட் பட் ஐ மே நாட் லிவ். மேர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிவிங் அப்படின்ற கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எவ்ரி திங் ஐ ஹாவ், மை ஹோல் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஒன் திங். இந்த ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இருக்குது சொபரைட்டி. மனத்தெளிவுன்றது எப்படி கிடைக்கும்? நம்பிக்கையோட விளைவு. எதை நம்பணும்? ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய செயல் திட்டம் எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை. நான் ஆரம்பத்துல எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஆரம்பத்துல இங்க வர்றப்ப வெறுமனை குடிக்காம இருக்குதான் நான் இங்க வர்றேன் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். மன தெளிவோட வாழ்றது அப்படின்ற வார்த்தை எனக்கு புரியல, பிடிக்கவும் இல்லை. எதுக்கு மன தெளிவோட வாழணும்? மன தெளிவோட வாழ்ந்தவெல்லாம் என்ன பண்ணிட்டான்? குடிக்காம இருந்தா மட்டும் போதாதா? மன தெளிவோட வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஸோ பில் டபிள்யூ சொல்றாரு, ஒருத்தன் மன தெளிவோட வாழ வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைச்சான்னா, பைத்தியமா வாழ்ற வாழ்க்கை தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சான்னா அவன் சிந்திக்க மறுக்கின்றான் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இன்றைய சிந்தனை மன தெளிவோட வாழ்றதுக்கு தான் நான் ஏஏ தோழமைக்கு வர்றேன் அப்படின்ற உண்மையை நான் ஒரு கணம் கூட மறக்க கூடாது. நாட் ஈவன் ஃபார் அ மொமெண்ட் ஐ ஷுட் ஃபர்கெட் தட் ஐ கம் டு ஏஏ டு லிவ் சோபர். மன தெளிவோட வாழ்றதுக்கு நான் இங்க வர்றேன், வெறும் குடிக்காம இருக்கிறதுக்கு நாம இங்க வரல. ஸோ இப்ப இந்த சிந்தனையோட ஆழமாக இந்த சிந்தனையை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப, மன தெளிவோட வாழணும் அப்படின்னா இன்னைக்கு 24 மணி நேரம் நான் குடிக்காம இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு 24 மணி நேரம் மன தெளிவோட சிந்திச்சு முரண்பாடு இல்லாம பேசி நிதானமாக நடக்கணும். ஃபார் தட் ஐ நீட் டு டிசிப்ளின் மை செல்ஃப். ஒரு ஒழுக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அந்த ஒழுக்கத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான வேலையை இப்ப இந்த மொமெண்டே நான் ஆரம்பிப்பேன். ஸோ டிசிப்ளின் என்றால் டிசைபிள் பிளஸ் இன். டிசிப்ளின் என்றால் ஒரு குருவின் கீழ் கல்வி கற்கக்கூடிய ஒரு சிஷ்யன். அவன் எப்படி இருக்கணும்? டிசைபிள் பிளஸ் இன். தன் மனதின் ஆழத்தில் இருந்து வரும் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கற்றுக்கொண்டு அதற்கு பணிந்து வாழ பழகி கொள்றவன் டிசிப்ளின்டு பர்சன் அப்படின்ற கருத்தை நம்மளுடைய சிந்தனைக்கு வைக்கிறாரு. நான் சுதந்திரமாக மன தெளிவோடு சிந்தித்து பேசி செயலாற்றி வாழ என் சிந்தனைகளை சீர்படுத்த வேண்டும். முரண்பட்டு மறுத்து
இல்லை 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 நீ சொல்ற சரியில்லை, இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு டிசீஸ் ஆஃப் டினையல்ஸில் வாழ்றதை நிறுத்தி அக்செப்ட் பண்ணி ஒப்புக்கொண்டு அட்மிட் பண்ணி வாழ்றதற்கு பழக வேண்டும். ஒழுக்கம் இல்லைன்னா நான் ஒரு அடிக்டா மட்டும்தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வருவேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு, எல்லாத்துக்கும் விலை உண்டு. There is a price for freedom, there is a price for sobriety. Discipline is the price I pay for my freedom, discipline is the price I pay for my sobriety. ஸோ மன தெளிவோட வாழணும் அப்படின்னா அதற்கு ஒரு விலை கொடுக்கணும். சுதந்திரமாக வாழணும்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். ஒழுக்கம், அந்த ஒழுக்கம் தான் நான் சுதந்திரமாக வாழ்வதற்கு கொடுக்கக்கூடிய விலை. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒழுக்கம் இல்லாம வாழ்றது தான் என்னுடைய சுதந்திரம், ஒழுக்கம் இல்லாம வாழ்றது தான் என்னுடைய சுகம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீ யோசிச்சு பாரு, ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை உனக்கு சுதந்திரத்தை கொடுக்குமா? ஒரு செயல் அடிமைத்தனமான வாழ்க்கையை மட்டும்தான் அது கொடுக்கும் அப்படின்ற கருத்தை சொல்றாரு. ஸோ ஐ வில் டேர்ன் அவுட் மை யூஸ்லெஸ் தாட்ஸ். ஐ வில் டேர்ன் அவுட் மை யூஸ்லெஸ் தாட்ஸ்னா என்ன? எண்ணம் வெர்சஸ் சிந்தனை, இது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசத்தை யோசிச்சு பாரு. எண்ணங்கள் உன் மனதை கடந்து செல்வதை உன்னால தடுக்கவே முடியாது. ஆனா எந்த எண்ணங்கள் குறித்து சிந்திக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்க உன்னால முடியும். பறவைகள் உன் தலைமையில் படப்பதை தடுக்க முடியவே முடியாது. ஆனா அந்த பறவைகள் உன் தலையில அமர்ந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு குடும்பம் நடத்துறத சத்தியமா தடுக்க முடியும். அது மாதிரி எண்ணங்கள் உன் தலைமையில் பறந்து போவதை உன்னால தடுக்க முடியாது. ஆனா எந்த எண்ணத்தை குறித்து சிந்திக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுக்க நிச்சயமாக உன்னால முடியும். Goodness of my life is necessary for the foundation of its usefulness. ஸோ இதையெல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த சிந்தனையை கொடுத்துருக்குறாங்க. என்னைய டிசிப்ளின்டு பர்சனாக மாற்றுவதற்காக என்னைய பயிற்சி செய்யறதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி முறைதான் ஏஐ தோழமை பண்ணிருக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். ஒழுக்கமாக வாழ நான் பயிற்சி செய்யாத வரையில இறையருட் பேராற்றுடைய உதவியை நான் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. உதவியை பெற்றுக்கொண்டா அந்த உதவியில வாழ்வதற்கான ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஐ பிலீவ் தட் திஸ் பவர் இஸ் அ மைட்டி பவர் when it is used in the right way. நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். நீ கடவுளுக்கு நன்றி சொல்றன்னா அதை உன்னுடைய வார்த்தையால சொல்லாத, உன்னுடைய வாழ்க்கையால சொல்லு, வாழ்ந்து காட்டு, உன்னுடைய நல்லொழுக்கத்தால சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ ப்ரே தட் ஐ மே ஃபேஸ் அண்ட் அக்செப்ட் வாட் எவர் டிசிப்ளின் இஸ் நெசசரி. எந்தெந்த ஒழுக்கங்கள் எனக்கு தேவைப்படுதோ அந்த ஒழுக்கங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஆண்டவரை பணிவோட வேண்டிக் கொள்கின்றேன். ஐ ப்ரே தட் ஐ மே பி ஃபிட் டு ரிசீவ் காட்ஸ் பவர் இன் மை லைஃப். இறைவனுடைய பேராற்றலை, பிரபஞ்ச இயக்க பேராற்றலை, அந்த பிரபஞ்ச சக்தியை, பராசக்தியை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மனிதனாக என்னை மாற்றிக்கொள்வதற்காக நான் இறைவனை வேண்டுகின்றேன் அப்படின்ற சிந்தனையோட பிரேயரோட இன்றைய பகுதி முடிவடைகின்றது. ஸோ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கலந்து சென்ற சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றேன். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கொள்றேன். இந்த நாட்பொழுது நண்பர்களுக்கு இனிமையான நாளாக அமைய இறைவனை நான் பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.